ஊழலின் பின்னணியில் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன கொல்லலாம், கொலை செய்யலாம், என்னவும் செய்யலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. கச்சேரிக்கு வந்திருக்கிறேன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக உங்களுக்கு தெரியும் 6ஆம் மாசம் 12ஆம் தேதி இங்க நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புல்லர்தான் கண்டல் என்னும் இடத்துல 500க்கும் மேற்பட்ட போலி உறுதிகள் தயாரிக்கப்பட்டதை தொடர்பாக இந்த விசாரித்து அதுல முடிவுகள் எடுக்கப்படுவதாக, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அவை தொடர்பில் இப்ப வரைக்கும் எதுவும் நடைபெறாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துல 500 போலியான உறுதிகள் என்று சொல்லி சொன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அப்ப இந்த ஊழலினுடைய பின்னணியில் இருப்பது யார்? அப்ப இதை இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இப்ப வரைக்கும் இல்ல. அது தொடர்பான ஒரு ஆர்டிஐ ஒன்று நான் இங்க போட்டிருக்கிறேன். அப்ப அந்த ஆர்டிஐக்கு எனக்கு மறுமொழி தந்தையாக வேண்டும். தகவல் அறிமை உரிமை சட்டம் இன்னும் இலங்கை நாட்டுல நடைமுறையில் இருக்குது. ஆகவே எனக்கு பதில் தந்தாக வேண்டும். ஆகவே இந்த ஊழலின் பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் என்னட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், இவ்விதமான ஊழல்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதுல கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி திட்டம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக இந்த ஊழலை விசாரிப்பதற்கான ஒரு இன்குவரி கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த நேரம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து கன்சர்வேட்டிவ் ஜெனரல் அவங்களுக்கும் ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தது. இதை இந்த காணி வயலேஷன் எல்லைக்குள்ள இருக்குது. ஆகவே இதை அந்த மேய்ச்சல் திரைக்காக நானாட்டான் பகுதிக்குரிய மேய்ச்சல் திரையா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுனாங்க. அதுக்கான கடிதம் ஆவணம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. சரிதானே? அப்படி இருந்தும் அது கொடுக்கப்படவில்லை. இப்படியான உறுதிகள், போலி உறுதிகள் செய்யப்பட்டிருக்குது. அது தொடர்பில் எந்த விசாரணையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் நிலைமை. ஆகவே இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டினூடாக, தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த விஷயத்தை நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு எப்படியான முடிவு வருதுன்னு பார்ப்போம். இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுடைய சிறந்த திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா. அதிகாரி ජනාධිපති තුමාට මේ වෙලාවේ කියන්න කැමති ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා ප්‍රොජෙක්ට් එකක පටන් ගලා තියෙන මුළු ලංකාපුරාම මේ ප්‍රොජෙක්ට් එක හරියට යනවා. මේ වැඩසටහනේ හරියට යනවා. මේ වැඩසටහනේ මන්නාරම් විශේෂයෙන්ම මන්නාර දිස්ත්‍රික්කයෙන් නානාටාන් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයෙන් උල්ලර්තංගණ්ඩලයේ තැනින් හොර ඔප්පු මං හිතන්නේ මේ 500ට වැඩි විතර හොර ඔප්පු හදලා තියෙන්නේ. ඒ සම්බන්ධව 6 වෙනි මාසේ 12 වෙනිදා ඒ දිනෙන් ඒ DCC සංවර්ධන කමිටු ඒ රැස්වීම මේ මීටින් එකෙන් තීන්දුව ගත්තා. ඒ තීන්දුව සම්බන්ධව තාම ඇක්ෂන් මොනවත් කරන්නේ නැහැ. ඒ සම්බන්ධව පොඩ්ඩක් බලන්න ක්ලීන් ශ්‍රී ලංකා මේ සිස්ටම් ඒ වැඩසටහන වගේ පොඩ්ඩක් මේ බලන්න කියලා තමයි අපි ඉල්ලීම් කරේ. මේ සම්බන්ධව මේ මම දැන් ආර්ටි එක දාලා තියෙන්නේ. ඒ ආර්ටි රිපෝට් ආපුවම පස්සේ ඒ ඔක්කොම ડોකියුමන්ට් හදලා ඒ ડોකියුමන්ට් එක මම ක්ලීන් ශ්‍රී ලංකා අර වැඩසටහනිය ටීම් වලට මේ යවලා තියෙනවා. අනිවාර්යයෙන්ම යවනවා. අනිවාර්යෙන් ஆக்ஷன் කරගන්න ඕනේ. ඒකයි අපේ කැමැත්ත. කොහොමද සුති? ஆகவே இதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக முன்ன நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மேய்ச்சல் திற வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இவர்கள் பல இடங்களில் போராடி பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் இருக்க ஒரு பிள்ளை தங்களுக்கான சரியான அரசியல் தலைமையை இன்னும் நீங்க தெரிவு செய்யவில்லை. உங்களுக்கான சரியான அரசியல் தலைமையை நீங்க தெரிவு செய்திருந்தா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட மாட்டீங்க. இன்னைக்கு மாடுகளை கொண்டு அங்கே நீங்க மலைஞ்சு திரியுறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள், மேய்ச்சல் குடும்பங்கள் நானாட்டாங்க. ஆனால் உங்களை வாக்கு கொண்டே சும்மா கடல்ல போற மாதிரி போறீங்க, பிரயோசனம் இல்லாதவர்களுக்கு போடுறீங்க. நீங்கள் வாக்கு போட்டவர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் அல்ல. நீங்க எனக்கு வாக்கு போடவே இல்லை, நீ வாக்கு போடாட்டியும் பரவாவும் இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லாருக்காகவும் நான் குரல் கொடுத்தேன். என்ன நீங்க கொல்லலாம். இப்ப இந்த எதிர்த்தரப்பு இவ்வளவு மாஃபியா, காணி மாஃபியா, அது அவர்கள் என்ன கொல்லலாம், கொலை செய்யலாம், என்னவும் செய்யலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கான குரல் தொடர்ந்தும் நான் கொடுப்பேன். பிழை நடக்கிற இடத்துல என்னுடைய குரல் ஒலிக்கும். ஆகவே மேய்ச்சல் திறக்காரர்களை தயவு செய்து யோசிங்க. உங்களுக்கான ஒரு சரியான அரசியல் தலைமையை தெரிந்தருங்க. உங்களுக்காக நிற்கக்கூடியவர்களை பாருங்க. அதுக்காக என்ன தேர்ந்தெடுங்க நான் சொல்ல வரையில்லை. நீங்க என்ன புறக்கணிச்சீங்க, அவங்க மட்டுமில்லை, எல்லாருமே புறக்கணிச்சீங்க. புறக்கணிச்சு என்பதற்காக நான் பின்னோக்கி போகவில்லை. மக்களுடைய பிரச்சனைக்காக நான் எப்போது முன்னோக்கி நிற்பேன்.